ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தினேஷ் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பிஆர் மேட்ச் ஆடினோம் காய்ஸ். அந்த மேட்ச் தான் பார்க்க போகிறோம் காய்ஸ். வாங்க காய்ஸ் பார்ப்போம். இப்போ கிளாக் டவரில் இருக்குவேன் காய்ஸ். நான் இறங்கினோடனே டோக்கன் கிடைக்கும். டோக்கன் எடுத்துக்கின்னு அப்படி போனால் மேகம் P90 கிடைக்கும். அங்கே ஒருத்தன் லூட் அடிப்பான். அவனுக்கு சரமான அழுத்தி பிடிச்சிட்டு அவன்கிட்ட இருக்கிற லூட்டெல்லாம் எடுத்துக்கின்னு மேலேருந்து ஒருத்தன் அடிப்பான். அவனுக்கு சிவில் டேமேஜ் தருவேன். பின்னாடி இருந்து ஒருத்தன் அடிப்பான். அவனை முடிச்சிடுவேன். ஆங்கில் அழுத்திடுவேன். வீட்டு மேலே எந்த ஒருத்தன் அடிப்பான் கைஸ். அவன் தான் ஃபுல் டேமேஜ் தருவான் எனக்கு. நான் ரஷ் பண்ணுவேன். அவன் க்ளோவல் போட்டு வச்சுட்டு இருப்பான் அங்கே ஸ்டெப்ஸ் கிட்ட. நான் ரஷ் பண்ணுவேன். இங்கே ஒரு ஆஃப்லைன் வாட் ஒன்று இருக்கும். அது முடிச்சுட்டு இங்கே ரஷ் பண்ணுவேன் க்ளோவில் வச்சுட்டு. அவன் என்னை மேங்கில் பிடிச்சி அழுத்தி சாவ வச்சிருவான். மறுபடியும் ரிவைவ் ஆகிட்டு அங்கேயே கிளாக் டவரில் இறங்கி ஆட்டில் இறங்கிக்குவேன் இந்த வாட்டி. இறங்கும் போது எஸ்கேஸ் கிடைக்கும். எஸ்கேஸ் எடுத்துக்கின்னு ஆட்டை ஃபில் பண்ணுவேன். போயிட்டு அங்கேருந்து ஒருத்தன் அடிப்பான். அவனை முடிச்சிடுவேன். அழுத்தி பிடிச்சி முடிச்சிடுவேன் அவனை. அடிச்சுட்டு ஏறுவேன். ஏறும்போது மேலே ஒருத்தர் இருப்பார். அவர் எனக்கு ஃபுல் டேமேஜ் தந்துடுவார். நல்லா கஷ்டப்பட்டு அவரை முடிச்சுட்டு ரஷ் பண்ணுவேன். அவர்கிட்ட ரஷ் பண்ணும்போது அழுத்தி பிடிச்சி அவரை சாவ வச்சிருவேன். இப்போ அப்படியே மேலே போவேன் கிளாக் டவர் வீட்டுக்கு. மெடிலாம் போட்டுக்கின்னு கிளாக் டவர் வீட்டுக்கு போவேன். வீட்டில் என் அர்ச்சர் ஒருத்தர் இருப்பார். ஃபஸ்ட் அர்ச்சரே இருப்பார். அவரையும் அழுத்தி பிடிச்சி அழுத்திடுவேன். வச்சிருவேன் அவரையும். அப்படியே வீட்டு மேலே போவேன். வீட்டு மேலே போனால் மேலே ஒருத்தர் இருப்பார். கீழே இருப்பார். அவரை எஸ்கேஸில் அடிக்க பார்க்குவேன். என்னை பின்னாடி இருந்து ஒருத்தர் அடிப்பார். அப்படியே கீழே கீழே வச்சு அவரையும் அழுத்தி பிடிச்சிருவேன். அப்படியே அந்த வீட்டுக்கு போனால் அப்படியே வீட்டு மேலே போவேன். வீட்டு மேலே ஒருத்தன் ஃபஸ்ட்டு அடித்தவனே இருப்பான். அங்கே அவனையும் பிடிச்சி அழுத்தி பிடிச்சிருவேன். என்கிட்ட 3வது வாட்டி சாவாங்க கைஸ். பாருங்கள் கைஸ், நெக்ஸ்ட் வாட்டி கீழே ஒருத்தர் இருப்பாங்க கைஸ். அவனையும் அழுத்தி பிடிச்சிருவாங்க கைஸ். இப்போ ஏறுவார். அவனையும் அழுத்தி பிடிச்சிருவேன்.
அவனே கில் எடுத்துருவேன். அப்படியே வெயிட் பண்ணுவேன். வீட்டு மேலே ஒருத்தர் போவாங்க கைஸ். அவங்களையும் பிடிச்சி அழுத்தி பிடிச்சிருவேன். அவங்களுக்கு ஆல்ரெடி டேமேஜ் வீண்ட்டு இருக்கும், அதனால எனக்கு ஈஸியாக கில் வந்துடும். இப்போ ஏறுவார் ஒருத்தர், அவர் தான் எனக்கு சரியான டஃப் தருவார். இவரை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். இவரை நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நான் ஃபஸ்ட்டு வச்சது தான் இவர். ஃபஸ்ட்டு என்ன முடிச்சாரு அவர் தான் இவர். 3ஆவது வாட்டி வந்து அடி வாங்குவார் நம்மக்கிட்ட. அப்படி பின்னாடி பார்த்தா அங்கே ஒருத்தர் இருப்பார் கைஸ். அவரையும் அழுத்துவேன். பால் போட்டு தப்பிச்சிருவார். நானும் ரெஸ்ட் பண்ணுவேன். ரெஸ்ட் பண்ணி பார்த்தா அங்கே யாரும் இருக்க மாட்டார். நான் நினச்சேன் அவர் தப்பிச்சிட்டுருவார் தள்ளி போட்டு விட்டுன்னு. ஆனால் அவர் அந்த பாறை பின்னாடி இருந்திருப்பார். அடிக்குவார். நான் மெடிக்கி போகிறதுக்குள்ளே வருவேன். ரெஸ்ட் பண்ணுவார் அவரும். நானும் ரெஸ்ட் பண்ணி அழுத்திடுவேன். அவரை அழுத்தி பிடிச்சிருவேன். ரெண்டு பேர் சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. அவங்களுக்கு போய் நான் ஒரு கில் சொல்லி பண்ணிடுவேன். ஸ்பீடாக போட்டு ஏறுவேன் கைஸ். அப்போ தான் ஒருத்தர் இறங்குவார். அவர் தான் என்ன கீழே எடுப்பார். இப்போ முடிச்சவர் தான் என்ன கீழே எடுப்பார்.